மேடை பேச்சிலும் எழுத்தாற்றலிலும் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? தேசத்தின் வளர்ச்சிக்காக குரல் கொடுக்க துடிப்பவரா? பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி நடத்தும் மாபெரும் இளம் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை வரும் ஞாயிற்றுக்கிழமை 15/2/2026 அன்று சென்னையில் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். பெண்களுடைய பிரதிநிதியாவே அனைத்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராஜேஸ்வரி பிரியா எழுந்திருக்காங்க. தாமதமாக வந்தால் நீங்கள் தான் முதல்ல தொடங்கியிருக்கணும். மகளிர் உரிமை தொகை இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது இது உரிமை தொகை அப்படிங்கிறதுனால நம்ம பெண்கள் உடனே இது யாரோ திமுக கட்சியிலேருந்து போட்டாங்க அப்படின்லாம் யாரும் நினைக்க போகிறதில்ல. இது பெண்களுக்கு மகிழ்ச்சி இல்லையாங்கிறத ஒரு புறம் வச்சுக்கலாம். இவர்கள் செய்தது என்ன மாதிரியான செயல் என்றால் பெண்களை இழிவு செய்வது போல தான் எனக்கு இருக்குது. ஏன்னா பணம் போட்டால் ஓட்டு போட்டுருவாங்க பெண்கள் அப்படிங்கிற இடத்துலேருந்து திமுக அந்த மனநிலையை மாற்றிக்கணும். பெண்களை பணத்துக்கானவங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு கோபம் வருது, ஒரு அறச்சீற்றம் வருது. என்னன்னா இன்னைக்கு உரிமை தொகை நீங்கள் 3 மாசத்தோட முன்னாடியே போட்டீங்க, சரி அதை ஏற்றுக்குவோம். கோடை காலம் 2026 மட்டும்தான் வருதா? இதற்கு முன்னாடி 4 வருஷமா கோடை காலம்லாம் வரவே இல்லையா? தேர்தல் வந்திருக்குல்ல. என்னங்க இது மாதிரியான ஒரு அநியாயம், ஒரு அயோக்கியத்தனமான செயலாக தான் பார்க்குறேன். இது கொஞ்சம் அதிகமாக தான் பேசணும், ஏன்னா இது வேற வழி கிடையாது. இது ஒரு அயோக்கியத்தனமான செயல். இந்த செயலை தமிழக மக்கள் முழுவதுமாக உள்வாங்கி சரியாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். உண்மையிலேயே சுயமரியாதை அப்படின்னா என்னன்னா, இதற்காக நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்காத கிராமப்புற பெண்களுடைய பொருளாதாரம் மேம்படும், வாழ்வாதாரம் மேம்படுங்கிறாங்க. நீங்க முற்றிலும் மாறா சொல்றீங்களா? ஏங்க இப்போ பொருளாதாரம் மேம்படுறதுக்கு நீங்கள் தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்தி மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் அதிக கடன் எல்லாம் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அந்த கடனை கூட கட்ட முடியாமல் கிட்னியை விற்றுருக்காங்க பெண்கள். கிட்னியை விற்பனை செய்த ஆட்சி எப்போங்க நடந்திருக்கு? குடும்ப சூழல் காரணமாக இப்போ இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பெண்கள் ஏற்கனவே இப்போ சொன்னீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது. 8 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல, கல்லூரிக்கு போக முடியல, பல்கலைக்கழகத்துக்கு போக முடியல, பொது இடங்களுக்கு போக முடியல, போகிற வர இடமெல்லாம் போதை பழக்கம் அதிகமாக, அது என்னென்னமோ மெத்தபட்டமைன் சூடமைன் பெயர் கூட வாயில வரல. புது புது போதைப் பொருள்லாம் இந்த ஆட்சியில் எப்படி உள்ளே வந்துச்சு? கஞ்சா போன்ற போதைப் பொருள், டாஸ்மாக பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க கனிமொழி அவர்கள். இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு பதறினாங்க. இன்னைக்கு போய் கேட்டோம்னா அப்படியே மைக்க பார்த்துட்டு ஓடி பின்னங்கால் பெடல் அடிக்க ஓட்டத்தை எடுத்துடுறாங்க. அப்ப பெண்களை நீங்கள் என்ன பெண்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற இடம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பாதுகாப்பு கொடுத்தாலே போதும். இங்க யாரும் அவங்க கொடுக்குற 1000 ரூபாயில தான் நாங்க குடும்பமே நடத்துறோம்னு சொல்லுங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. விலைவாசி உயர்வு அவ்வளவு இருக்கு. அனுதினம் அன்றாடம் செய்யக்கூடிய விலைவாசி எல்லா ஆட்சியில சென்ற ஆட்சியை விட இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்கிறது அதிமுகவே இன்னைக்கு வீடு வீடா போய் ஒரு பில் எடுத்து காட்டுறாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த 4.25 வருஷத்துல நீங்க எவ்வளவு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய், 3 லட்சம் 2 லட்சம்ங்கிறது உங்களுடைய ஆவரேஜ் செலவு விட அதிகமாயிருக்கு, நீங்க இதை பாருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம் வந்துருச்சு. அப்ப இந்த 5000 போட்டா ஓட்டு போட்டுருவாங்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது தமிழக மக்களையும் பெண்களையும் இழிவு செய்வது போல இருக்கு. சரி, பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். பெண்களை இழிவு செய்வதாக இருக்கு இந்த நிச்சயமாக. இந்த ஒரு 5000 ஒரே தவணையா விடுவிச்சிருக்குங்கிறது கிராமப்புற ஏழை எளிய பெண்களுக்கு இது மிகப்பெரிய பயனா இருக்கும். அவங்களுடைய பொருளாதாரத்தையே மேம்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையை விட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு சிறு முதலீடாக கூட இருக்கும். ஆனால் இதை ஏற்காம நீங்க அந்த அரசு இப்படி செஞ்சிருக்கு, அதுவே ஒரு தொலைநோக்கு திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி 5000 போட்டிருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், 5 மணி நேரத்தில் 6550 கோடி உங்களால் சேங்ஷன் பண்ணி உடனடியாக நைட்டோட நைட்டாக வேலை பார்த்து காலையில் உங்களால் டெபாசிட் பண்ண முடியுது. இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க, தென் மாவட்டங்கள் உட்பட சென்னை உட்பட பல இடங்களில். அப்போ நீங்கள் அங்கேருந்து நிதி வரல இங்கேருந்து நிதி வரலன்னு கட்டுக்கதைகளை சொல்லியிருக்கீங்களா? என்னோட கேள்வி. அதற்கு முன்னால் ஒரு கேள்வி, இந்த என்னன்னா அனைத்து மகளிருக்கும்னு சொல்லி இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 27வது மாசத்துல தொடங்கப்பட்டது. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், 27,000 சேர்த்து போடுங்க அப்படின்னு. அது நான் பார்க்க நான் வரல, சகோதரர் சொன்னாங்க ஒரு மாதிரியான கருத்தா இருந்தாலும் இது மக்களுடைய கருத்து. 33,000 சரி, 30 இதோட சேர்த்து போடணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக. இது மக்களுக்கு நீங்க உரிமை தொகை கொடுக்கறத இங்க யாரும் குறையாக பேசல. அதை நீங்க உங்களுடைய அரசியல் ஓட்டு வங்கியாக மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை பார்க்காதீங்க. வாக்காளர்கள் தான் இவங்க அப்படிங்கிற மனநிலையிலேருந்து வெளியில வாங்க. அவங்க அவதிப்படும் போது அல்லல் படும் போது அவர்கள் கூட நீங்க நின்னீங்களா?
எத்தனை பேர் போய் நீங்க பாத்தீங்க? அந்த நேரத்துல இருந்த பேட்டிகள் எடுத்து போடுங்க. போட்டு நீங்களே பல ஸ்டாலின் தான் வந்தாரு, தண்ணியில மிதக்க விட்டாருன்னு பாட்டு பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் லேடிஸ் தானே பாடி கூட நிறைய மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்களே. 3000 கோடி 4000 கோடி எல்லாம் வெள்ளத்தடுப்பு பணிக்கு நிதியை ஒதுக்கி எவ்வளவு வேலை நடந்திருக்கு. எவ்வளவு மேயர் பிரியா எத்தனை முறை சொல்லியிருக்காங்க 90% அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சென்னையில எப்ப வந்து இந்த வேலை முழுமை அடைய போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பேக்கேஜ் 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 இந்த வார்த்தையை நம்ம அதிகமா கேட்டது மட்டும்தான் மிச்சம். அந்த பேக்கேஜுங்கிறது எங்க போனது, அவங்க வீட்டுக்கு போன பேக்கேஜை சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து இவங்க செய்யற ஆட்சிங்கிறது குடும்பத்துக்கான ஆட்சியா தான் இருக்கு, அவங்க குடும்பத்துக்கான ஆட்சியா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் இதுதாங்க. உங்களால முடியாத விஷயத்த தேர்தல் வாக்குறுதியில போட்டு நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி போன தேர்தலில் நீங்க வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், தற்காலிக ஊழியர்களை நிரந்தரம் பண்ணிடுவோம், எல்லா வாக்குறுதிகளும் கொடுத்தீங்கல்ல. இன்னைக்கு எந்த வாக்குறுதியுமே நீங்க நிறைவேற்றலன்னு சொல்லி போராடிட்டு நிக்கிறாங்க. அந்த போராட்ட காலத்துல அவங்கள போராட கூட விடாம மாற்றுத்திறனாளிகளை கூட நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு வாகனத்துல ஏத்தி எங்க நிக்கிறாங்கன்னே தெரியல, ஒரு கழிப்பறைக்கு கூட போக முடியாத அளவுக்கு கொடூரமான ஒரு ஆட்சியை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கொடூரத்தை எல்லாம் மறைக்கணும், சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட மறைக்கணும், நீங்க உங்க ஆட்சியில் நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு 5000 ரூபாயை போட்டோம்னா போதும், மக்கள்லாம் அவ்வளவுதான், பணத்துக்கானவங்க தான் அப்படி நினைக்கிறீங்கல்ல, அந்த இடம் தான் எங்களுக்கு மனசுல உறுத்தலா இருக்கே தவிர இது எங்கள் பணம், மக்களோட வரி பணம், நீங்க எவ்வளவு போட்டாலும் அது மக்களுக்கு சேர்றதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த நேரம் சரியில்லை. நீங்க இதே வெள்ளத்துல பாதிக்கப்பட்டப்ப பெரும்பாக்கம் நீங்க போய் பாத்தீங்களா? நான் போய் பார்த்தேன் நேர்ல. பால் வாங்க முடியல, நாப்கின் வாங்க முடியல, பெண்களால வெளியில போக முடியாம தத்தளிச்சாங்கல்ல. அப்ப நீங்க எவ்வளவு பேரை நியமிச்சீங்க, எவ்வளவு ரூபாய் ஒதுக்குறீங்க? அப்போ ஒரு 1000 ரூபாய் அந்த நேரத்துல உடனடியாக கொடுத்திருந்தீங்கன்னா உங்களை நாங்க வந்து பெருமைப்பட நானே பேசுவேன். எங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. மக்களை ஓட்டுகளாக மட்டுமே பார்க்கும் மனநிலையிலிருந்து வெளியில வாங்க. திமுகவினருடைய ஒரே நோக்கம் இவங்க எல்லாம் ஓட்டு. இந்த ஓட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நாம பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு பணம் கொடுத்தா அது ஓட்டா மாறிடும். ஈரோடு இடைத்தேர்தலில் கூட என்ன பண்ணாங்க? தட்டியை வச்சு ஆடு மாடு வைக்கிற மாதிரி வச்சு தானங்க பண்ணாங்க. ஆமா, பிரியாணி எல்லாம் போட்டாங்க. இப்போ என்ன கணக்கு? 50 நாள் இருக்குங்க எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். 50 நாள்ல 4 ஒன்றுக்கு 100 ரூபாயை கொடுத்து ஜனங்களுக்கு தேர்தல் திருவிழாவில் நடக்கக்கூடிய அது அப்புறம் பேசுவோம். ஆனா இன்னைக்கு 2000 ரூபாய் கூடுதலா போட்டிருக்காங்கல்ல, அதற்கு மட்டும் விளக்க சொல்லுங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாம். கோடை காலம் இந்த வருஷம் தான் வந்துச்சா, 2000 ரூபாய் ஏன் முன்னாடி போடல? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 10000 4 தொடக்கத்திலே கேட்டுட்டேன். பெண்கள் வந்துங்க உண்மையாகவே நாங்க நேரடியா களத்துல பல பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்களுடைய மனவேதனையா தான் நான் இங்க பதிவு பண்றேன். மேடம், நான் இந்த மாதிரி எங்களுக்குன்னு வீடு கிடையாது, ஒரு நிலையான தொழில் கிடையாது, அன்றாடம் காட்சியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வரல மேடம். இதே பாருங்க, அங்கே மாடி வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் வருது. இந்த இடம் இருக்குது பாருங்க, இது எவ்வளவு மோசமான ஒரு நிலை பாருங்க. அவங்களுக்கு மனம் எவ்வளோ வருத்தப்படும். அவங்களும் இங்கே தமிழ்நாட்டில் தான் பிறந்து வாழ்ந்து அவர்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை தொகைன்னு பேர் வச்சுருக்கீங்க. இது உதவித்தொகை கிடையாது, உரிமை தொகை. உரிமை என்பது எல்லோருக்குமானது, உதவி வேற உரிமை வேற, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உரிமை தொகை கிடைக்காத பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? விண்ணப்பிச்சவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம், 2வது கட்டம் கூட நான் 20 லட்சம் பேருக்கு மேல சேர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீங்க உண்மையாகவே அனைவருக்கும் கொடுப்பீங்கன்னு சொன்னா பொங்கலுக்கு எப்படி கொடுத்தீங்க? ரேஷன் கார்டு அடிப்படையில் கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி கொடுத்துட்டு போங்க. இதுக்கு ஏன் விண்ணப்பிக்கணும், இதுக்கு அப்ளிகேஷன் போடணும், அதுக்கு நீங்க தவறாதீங்க. இதெல்லாம் வந்து என்ன இவர்களுடைய விஞ்ஞான ஊழல் மாதிரி. இவர்கள் விஞ்ஞான ரீதியாக எத்தனை சதவீத ஓட்டு வேணும் அத்தனை சதவீதம் பேருக்கு இந்த திட்டங்கள் போய் சேர்ந்தா போதுங்கிற எண்ணம் தானே. தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு அருமையான திட்டத்தை நீக்கின கவர்மெண்ட் தானங்க இது. இன்னைக்கு தங்கம் எங்க இருக்கு வேலை? வெல்லும் பெண்கள் ஆதரவோடு மீண்டும் வெல்வார்கள்ங்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வெல்லும் பெண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அன்றாடம் பாதுகாப்பு இல்லாம பயந்து உயிர் வாழவே இவங்க கொலை செய்யறாங்களே, அந்த மாதிரி லிஸ்ட்ல எல்லாம் இப்ப பெண்கள் இருந்துட்டு இருக்கோம்ல, அவங்கள காப்பாத்துங்க. பெண்களை இன்னொன்னு, பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எவ்வளவு நிலுவையில் இருக்குன்னு இவர்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஒரு 8% வழக்குகளுக்கு கூட தீர்ப்பு வழங்கப்படலை. அந்த வழங்கப்பட்ட வழக்குகளுக்கும் உண்மையான குற்றவாளிகள் தண்டனை அனுபவிக்கவில்லை, நிரபராதியாக வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இவர்கள் பெண்களை பாதுகாப்பவர்களாக இருந்திருந்தால் இந்த குற்றங்களை எல்லாம் குறைப்பதற்கு முதல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைவாக விசாரணை செய்து விரைவு நீதிமன்றம் வாயிலாக தீர்ப்பு வழங்கி இருக்கணும். என்ன செய்யணுமோ அதை செய்யறதுதான் வெல்லும் பெண்கள்.
நீங்க சும்மா பெண்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற மனநிலையில இருந்து மாறி பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றவாளி கூட தமிழ்நாட்டுல இருக்க கூடாது. நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா தீண்டிப்பார்னு பேசுறீங்கல்ல, எங்க மாநிலத்துல உள்ள பெண்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு வாட்டி அப்படி வீரவசனம் பேசுறீங்களா ஸ்டாலின் சார்? நான் கேக்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் நடந்த எத்தனை இன்சிடென்ட் எதுக்காவது பெண்களுக்கு கோபம் வந்திருக்கா உங்களுக்கு? உடனுடன் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மிக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல். யார் அந்த சாருக்காக எடுத்த நடவடிக்கை பற்றி பேசாதீங்க. நான் சொல்றது இந்த ஆட்சியில குற்றங்கள் அதிகம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம்னு நாம சொல்லல. பெண்கள் ஆணையம், மகளிர் ஆணையத்துல அதுக்கு தான் மகளிர் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க, விழிப்புணர்வு ரொம்ப ஏற்பட்டிருக்கு, அதனால புகார் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, புகார் பதிவாளர்னால எண்ணிக்கை கூட தெரியுதுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் தாங்க முடியாம அவங்க பாவங்க, அவங்க ஒரு செய்தியை கூட அரசியல் அழுத்தத்தினால எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியாம பண்றாங்க. ஒரு கனிமொழி அவர்கள் மேடை போடும்போது ஒரு பெண் காவலர் பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. அப்ப அந்த பெண் அந்த காவலர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சதா? அதை எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? எவ்வளவு அரசியல் அழுத்தம் இருந்தது? அது மாதிரி தான் இவர்களுடைய ரவுடிச ஆட்சியில எல்லாருமே பயப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த ரவுடிச ஆட்சியை விரைவாக விரட்டி அடிக்கும். நன்றி.